ப்ரோ நிறைய வண்டிங்க இருக்குல்ல, நீங்கள் எந்த வண்டி சூஸ் பண்ணீங்க? ப்ரோ நிறைய வண்டி இருக்குது ப்ரோ. பட் ஆனால் இந்த வண்டி ஸ்டைல்ஸுக்கு ஆகட்டும், கம்ஃபர்ட் ஆகட்டும், மைலேஜுக்கு ஆகட்டும் பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு ப்ரோ. பாய்ஸு கேர்ள்ஸு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான வண்டி. ஸோ நான் வாங்கும் போது வந்து இதுதான் ப்ரோ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பைக் வாங்கிட்டேன் ப்ரோ. இப்போ வந்து நிறைய வெஹிக்கிள் வந்திருக்கு ப்ரோ இந்த வண்டி எத்தனை வருஷம் வச்சுட்ருக்கிறீங்க? ப்ரோ. நான் வந்து ஒரு 2.5 வருஷமாக வச்சுட்டுருக்கிறேன் ப்ரோ. உங்கள் வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. என் வண்டி பற்றி சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. வண்டினா ஹலோ டிஎஸ் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? ப்ரோ இந்த வண்டியில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, வண்டி வந்து ரைடிங் கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரோ. வண்டி ஸ்மூத்தாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை ஓட்டுறதுக்காகட்டும். கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாமே ஓட்டிக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஃபேவரட்டான வண்டி உங்களுக்கே தெரியும். சிலிண்டர் ஏற்றுறதுலேருந்து அரிசி ஏற்றுறதுலேருந்து தண்ணி எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான வண்டி, ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லான வண்டி. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள். ஆனால் லாங்க்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் இல்லை. லாங்கு ஓட்டுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எடுக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் லாங் ஓட்டுறதுக்கு அந்தந்த வண்டி யூஸ்ஃபுல்லான வண்டி அப்படின்னு. பட் ஆனால் இந்த வண்டிக்கு லோக்கல் ஏரியாவில் சுற்றுறதுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டான வண்டி கைஸ். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான வண்டி எடுக்கலாம். ஆனால் இப்போ வந்து 22க்கு ஜிஎஸ்டி கம்மியாகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்து பர்ச்சேஸ் பண்ணி பை பண்ணிக்காங்க. யூஸ்ஃபுல்லான வண்டி. இந்த வண்டியில் பிடிக்காத விஷயம் சொல்லுங்கள் ப்ரோ. இந்த வண்டியில் பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஸ்பீடு வந்து ஒரு 89 90க்குள்ளே தான் ப்ரோ போகுது. ஆனால் வந்து ரொம்ப ஸ்பீடு போகும்போது வந்து ஒல்ட்டுது ப்ரோ. அது காற்றுல நம்மளே தூக்குது. ஆம்பு விழுவுறமா இல்லை வண்டி விழுவுறமானே தெரில. அந்தளவுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து லாங் ட்ரிப்புக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, ஸ்பீடாக போகிறதுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கு வண்டி, நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறீங்க? ப்ரோ இந்த வண்டியில் நான் கிலோமீட்டர் வந்து 8000 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிருக்கிறேன் ப்ரோ. வண்டி எவ்வளோக்கு எடுத்தீங்க? அப்போ எவ்வளோ மைலேஜ் கொடுத்துச்சு, இப்போ எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது ப்ரோ? வண்டி நான் வந்து எடுத்தது வந்து 1,15,000 நினைக்கிறேன் ப்ரோ. வந்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 50 கொடுத்த மாதிரி எனக்கு நான் அவ்வளோ செக்லாம் எதுவும் பண்ணல. 50 வந்த மாதிரி இருந்தது. இப்போ ஒரு 40-45 பக்கமாக கொடுக்குது ப்ரோ. மைலேஜ் டெஸ்டிங் ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ அது கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மைலேஜ் டெஸ்டிங் வீடியோ கூட நான் ஒரு வீடியோ போடுறேன் ப்ரோ. இந்த வண்டி எத்தனை வருஷம் வச்சுட்ருக்கிறீங்க? ப்ரோ நான் வந்து ஒரு 2.5 வருஷமாக வச்சுட்டுருக்கிறேன் ப்ரோ. உங்கள் வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. என் வண்டி பற்றி சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. வண்டினா ஃபேமிலிக்கான வண்டி இது ப்ரோ. நிறைய வண்டி இருக்குல்ல, இந்த வண்டி நீங்கள் ஏன் வாங்கினீங்க? ப்ரோ நிறைய வண்டி இருக்குது ப்ரோ. பட் ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பசங்களுக்கு பிடிச்ச வண்டி, பிள்ளைங்க அந்த மாதிரி. பிள்ளைங்கன்னு சொல்கிறத விட கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் ப்ரோ. பாய்ஸு கேர்ள்ஸு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான வண்டி. ஸோ நான் வாங்கும் போது வந்து இதுதான் ப்ரோ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பைக் வாங்கிட்டேன் ப்ரோ. இப்போ வந்து நிறைய வெஹிக்கிள் வந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் வந்து இப்போ ட்ரெண்டிங் இருக்குதா இல்லையா தெரியாது ப்ரோ. ஆனால் அப்போ வந்து ட்ரெண்டிங்காக நிறைய வண்டி இருக்குது ப்ரோ. இது ஒன்று தான் இருக்குது ப்ரோ. நிறைய வண்டிங்க இருக்குல்ல, நீங்கள் எந்த வண்டி சூஸ் பண்ணீங்க? ப்ரோ நிறைய வண்டி இருக்குது ப்ரோ. பட் ஆனால் இந்த வண்டி ஸ்டைல்ஸுக்கு ஆகட்டும், கம்ஃபர்ட் ஆகட்டும், மைலேஜுக்கு ஆகட்டும் பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு ப்ரோ. நான் எடுக்கும்போது வந்து இந்த வண்டி தான் ப்ரோ கரெக்டாக இருந்தது. அதாவது ட்ரெண்டிங்கில் இதுதான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. லுக்காக பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி, கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரவுண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு ப்ரோ. இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறீங்க, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது ப்ரோ? இந்த வண்டி வந்து மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40க்குள்ளே தான் ப்ரோ கொடுக்குது. அந்த அளவுக்கு நம்ம எதுவும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குது. பட் ஆனால் வந்து மைலேஜ் பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு போனால், அதாவது ஒரு 40-50க்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் ஓவர் ஸ்பீடாக வந்து ரேஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா, ஸ்பீடாக ஒரு 70-60க்கு மேடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40க்குள்ளேயே தான் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கும் வண்டிக்கு லைஃபுக்கும் சேஃப்டி. அதான் என்னுடைய ஓன் ஒப்பீனியன். கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்கிறேன்னா ஒரு 8 கிலோமீட்டராட்டம் ஓட்டிக்கிறேன் ப்ரோ. 8000 கிலோமீட்டர். இந்த வண்டி எப்போ ப்ரோ எடுத்தீங்க? ப்ரோ நான் வந்து 2023 எடுத்தேன் ப்ரோ. 2 வருஷம் 3 வருஷம் பக்கமாக ஆயிருக்கு ப்ரோ. வண்டியோட பம்பரை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. 3 பேர் உட்காந்து போகலாமா எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ. இது பிள்ளைங்க வண்டி ப்ரோ. 4 பேர்னால அசால்ட்டு இருக்கும். ஆனால் 3 பேர் 2 பேர் வச்சு மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு. உங்கள் வண்டி சேஃப்டியாக இருக்கும். எவ்வளோ தூரம் லாங் போய்க்கிறீங்க ப்ரோ இந்த வண்டியில்? ப்ரோ நான் வந்து ஒரு 150-140க்குள்ளே போய்க்கிறேன் ப்ரோ. லாங்கு ரொம்ப லாங்கெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 5 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டியோட
பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி. அதனால் வந்து 5 லிட்டர்னு போட்டு போகிறதுனால ரொம்ப லாங்கில் போக முடியாது. ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து லாங்க்கான கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் கிடையாது. ஸோ இங்கே லோக்கலில் ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்கூட்டினாவே உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கியர் வண்டி தான் லாங்கு கம்ஃபர்டபுளான வண்டி. அது லாங்குக்கும் பர்டிகுலர் வண்டி இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கணும். என்னை பொறுத்தளவுக்கு பர்ஃபெக்டான ஃபேமிலிக்கு, பாய்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளான வண்டி லோக்கலில் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்குறது பெஸ்ட்டு தான். நான் வந்து உங்களுடைய மணி வந்து ஒர்த்து தான், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. மீன்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கான வண்டி, எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளான வண்டி நீங்கள் பார்த்து வாங்க. இப்போ நிறைய வண்டி 150cc நிறையா வந்துருக்குது, அது பார்த்து வாங்குங்க.